ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்றுக்கு வந்து பெண்ணை வச்சு எழுதுனதுனால சரியாக கிளியராக தெரியலன்னு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தாங்க மெசேஜு. அதனால் நான் அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தது ஃபுல் சர்க்கிள். ஓகேவா? ஃபுல் சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் சர்க்கிள்னு சொல்லலாம், இல்லை 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி எதை பண்ணணும் அப்படின்னா C/2π. ஓகேவா? சியோட வேல்யூ வந்து சி வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு 40 எடுக்கிறேன்னு வைங்க, என்னோடய இடுப்பு சுற்றளவு. பையோட வேல்யூ 3.14. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.28 வரும். நம்ம ரேடியஸ் வந்து 6.3. ஓகேவா? இதுதான் ஃபுல் சர்க்கிளுக்கு. ஓகேவா? இது வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறேன். இது வந்து ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா. இப்போது ஹாஃப் சர்க்கிள்னால் இதில் தான் நம்ம பாதி எடுக்கணும். 6.28 பாதி நம்ம எடுத்தால் அது ஹாஃப் சர்க்கிள் ஆயிரும். ஹாஃப் சர்க்கிள்னால் 180 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாஃப் சர்க்கிள் அம்பர்லா கூடிய ஃபார்முலா. சரிங்களா? இன்றைக்கி வீடியோ கிளியராக தெரியுதாங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன். இந்த ஜன்னல் வழியாக கிளேர் அடிக்கிறதுனால இந்த ஒயிட் பாஸ் ஆகுதா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது நம்ம ஷார்ட்ஸில் வந்து நான் சிம்பிளாக போட்டிருந்தேன். அது இப்போ எப்படி வருங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஹாஃப் சர்க்கிளுக்கு 2 மெஷர்மெண்ட் தேவை. நேற்று எடுத்த மாதிரியே தான், ஃபுல் சர்க்கிள் மாதிரியே தான். வெயிஸ்ட்டுனால் இடுப்பு சுற்றளவு. அது வந்து நான் ஒரு 33ன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட இடுப்பு சுற்றளவு என்னமோ அதை இதில் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டோட லென்த்து. இப்போ வந்து ஸ்கர்ட் லென்த்து நீங்கள் வெயிஸ்ட் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதில் இருந்து ஸ்கர்ட்டோட லென்த் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கர்ட் லென்த்து நான் வந்து ஒரு 22ங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த வெயிஸ்ட்டில் நம்மளுடைய நேற்றே சொன்ன மாதிரி ஈஸ் அலவன்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆட் பண்ணலாம். ஒரு 5, 6, 10 வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இது நீங்கள் மேக்ஸியாக ஹாஃப் சர்க்கிள் அம்பர்லா மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு உங்கள் பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2, 3, 4 அந்த மாதிரி லூஸ் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸியை வந்து நம்ம தலைவலியாக தான் போடுவோம். சரிங்களா? அப்படி போடும்போது நமக்கு வந்து சீட்டோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செஸ்ட் அளவு அதிகமாக இருந்தாலும் உள்ளே போகாது. அதனால் நீங்கள் பாடி லூஸ் கொஞ்சம் விடணும். அது ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி சைஸு பாடி சைஸுக்கு பொறுத்தளவில் சேஞ்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் விடணும். சரிங்களா? நான் வந்து இதில் ஒரு 23னா ஒரு 10 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன் வெயிஸ்ட்டில். ஓகேவா? ஸ்கர்ட் லென்த்து அதே தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஹாஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஹாஃப் சர்க்கிளோட ஃபார்முலா. ஹாஃப் சர்க்கிள்ங்கிறது நம்ம கிளாத்தை 2ஆக மடித்து தான் போடுவோம். சரிங்களா? இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2 × C 2 × π. சரிங்களா? இப்போ இதில் அடி கொடுக்கும்போது இந்த 2வும் இது ஃபார்முலா இது பக்கத்தில் எழுதிட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இதில் நம்ம கட் பண்ணும்போது இந்த 2வும் நமக்கு போயிடும். சரிங்களா? அப்போ நமக்கு இருக்கக்கூடியது C / π. ஓகேவா? சிங்கிறது நம்ம இடுப்பு சுற்றளவு. அது இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? 33 கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் உங்களோட இடுப்பு சுற்றளவு இதில் போடுங்க. உங்களுக்கு இதிலெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஃபுல் சர்க்கிள்னால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இடுப்பு சுற்றளவு 6.28ஆல் டிவைட் பண்ணணும். இது ஹாஃப் சர்க்கிள்னால் இடுப்பு சுற்றளவை பையோட வேல்யூ என்ன? 3/3.14. அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸியாக ஃபுல் சர்க்கிள்னால் நம்மளோட இடுப்பு சுற்றளவை 6.28ஆல் வகுக்கணும். அதே இது ஹாஃப் சர்க்கிளாக இருந்தால் நம்மளோட இடுப்பு சுற்றளவை 3.14 பையோட வேல்யூ. சரிங்களா? இதால் நீங்கள் வந்து வகுக்கணும். இப்படி வகுக்கும்போது நான் வந்து வகுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த வீடியோ எடுக்கும்போதே சைட்லலாம் காட்டுறது பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியாது. அதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறது. அதனால் நான் ஆல்ரெடி ரஃப்பாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கால்சியம் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ண தெரியல எனக்கு ஆக்சுவலாக. அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து 10.50 வரும்.
சரிங்களா. இது வந்து 33 இடுப்பு சுற்றளவை நம்மளோட பை வேல்யூ 3.14ங்கிறதால வகுத்தா 10.5 வருது. இதுதான் நம்மளுடைய ரேடியஸ் அளவு 10.5. சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ரேடியஸ், ஆரம்னு அர்த்தம். சரிங்களா. ரேடியஸ்னால் தமிழில் ஆரம் சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒரு ஸ்கர்ட், அதாவது இடுப்பு சுற்றளவு 33, ஸ்கர்ட்டோட லென்த்து 22 வைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்புனா, நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும், துணி எவ்வளோ வேணும் இதை தைக்கிறதுக்குங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா. ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபேப்ரிக் எவ்வளோ துணி வேணும்னு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற அது ஈஸி, நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. 10.5 ப்ளஸ் என்னது ஸ்கர்ட் லென்த்தை ஆட் பண்ணிக்கணும். ஸ்கர்ட் லென்த்து சரிங்களா 22. எப்படி பண்ணணும்னா, ரேடியஸ் ப்ளஸ் ஸ்கர்ட் லென்த்து இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேப்ரிக் கிடைக்கும். சரிங்களா. இதை ரேடியஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரேடியஸையும் இந்த ஸ்கர்ட்டோட லென்த்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுங்கிறது தெரியும். சரிங்களா. இப்போ 10.5ஐயும் 10.5ஐயும் நான் 22 ப்ளஸ் 22ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 32.5 கிடைக்கும். சரிங்களா. இந்த 32.5ங்கிறது ஒரு பக்கத்துக்கு தான். சரிங்களா. நம்ம ஹாஃப் சர்க்கிளில் ஃபேப்ரிக்கை 2ஆக மடிப்போம். எப்படின்னு பாருங்கள். இப்படி நல்லா லென்த்தியாக இருக்குதா, இது அப்படியே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், 2ஆக மடிச்சுக்கலாம். சரிங்களா. மடிச்சிங்கன்னா 2 கிளாத் இருக்கா, இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு இந்த மாதிரி 2 வரும். சரிங்களா. ஒரு சிலர் இதை கோன் ஷேப்லேயும் போட்டு இப்படி கட் பண்ணுவாங்க. ஆனால் 2 ஃபோல்டு தான் பண்ணணும் கிளாத்து. அப்போது இந்த ஆன்சரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2 ஃபோல்டு நம்ம கிளாத்தை பண்ணுறோம். சரிங்களா. பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 65ங்கிறது வருது. சரிங்களா. இது 65ங்கிறது இன்ச்சஸில் இருக்கும். நம்ம வந்து கடையில் போய் வாங்கும்போது எனக்கு 65 இன்ச்சு கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்கக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா மீட்டரில் தான் கேட்போம். அப்போ இது என்ன செய்யணும்னா 40ஆல் டிவைட் பண்ணணும். 40ங்கிறது ஆல்ரெடி தெரியும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 40 இன்ச்சஸ். சரிங்களா. அதனால் நம்ம 1 மீட்டருங்கிறது 39.5 இன்ச்சஸில் இருக்கும். அதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். சரிங்களா. அதனால் நம்ம 40ஆல் என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். சரிங்களா. டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.625ங்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா. நான் அப்படியே வேல்யூவை போட்டிருக்கேன். இப்போ 1.6ன்னு வரும்பொழுது நீங்கள் 1.25 மீட்டர் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா. அல்லது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 2 மீட்ரு கூட எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதை ஸ்லீவு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்லீவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை பட்டி பீஸ் மாதிரி வைக்கிறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அல்லது இதில் ஏதாவது கிளியராக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்க்கிள் அப்படியே மேக்ஸின் போட்டு ஒரு கிளாஸு 500 வாங்குகிறாங்க. ஆனால் பேசிக் வந்து இந்த இது தான். நம்மளோட இடுப்பு சுற்றளவு எடுத்துகிட்டு 6.28ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஹாஃப் சர்க்கிள்னால் நம்ம இடுப்பு சுற்றளவில் 3.14ங்கிற வேல்யூவை வகுத்திங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கேயும் ஒர்க்கை தான் செய்யணும், இங்கேயும் ஒர்க்கை தான் செய்யணும். இந்த மாதிரி ஃபார்முலா படி நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஃபார்முலா எனக்கு கால்குலேஷன் தெரியும், நான் ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஃபார்முலா தெரியாது, நான் ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே மேலே பாட்டம் கட் பண்ணுறோம் வைங்க. இப்போ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி 2, இது 4. சரிங்களா. மடிச்சுட்டு ஒரு சிலர் இதை வந்து இப்படி கோன் ஷேப்லேயும் போடுவாங்க. இது வந்து ஃபுல் சர்க்கிள். சரிங்களா. நீங்கள் 2ஆக மடிங்க. இப்போ ஹாஃப் சர்க்கிள் பார்க்கறதுனால 2ஆக போட்டுட்டு இதை வந்து
இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஓகேவா? ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். இதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு வைக்கிறேன், நான் சும்மா வைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு டயக்ராம் போடுறதுக்காக. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன். மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு யாராவது நான் சொல்கிற மெத்தட் படி ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இது வந்து நம்மளுடைய பாடி பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே கட் பண்ணுறது. இது வந்து 2ஆக மடிச்சிருக்கோமா, அப்போ இதையும் வந்து என்ன செய்யணும், நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு, அதாவது ஃபார்முலா படி யூஸ் பண்ணி இந்த ரேடியஸை கண்டுபிடிச்சோம்னா இங்கே மார்க் பண்ணணும். இந்த 10.5ங்கிறத இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்கர்ட் லென்த்து நம்ம பண்ணணும். சரிங்களா? பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுவோம். இது ஒரு மெத்தடு. சப்போஸ் நான் ஃபார்முலா படி பண்ணலை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. நான் ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எனக்கு வந்து ஃபார்முலா வேண்டாம், இந்த மெத்தடில் நான் கட் பண்ணுறேன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களுக்கு யாருக்காவது அப்படி வேணும், அந்த மெத்தடு படி வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதையும் உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா? ஹாஃப் சர்க்கிள் இருக்கா, இது வந்து பேக்குக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று. சரிங்களா? இதில் தான் நம்ம இந்த இடுப்பு பாட்டை வந்து என்ன செய்வோம், அப்படி ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். நான் எழுதின பேப்பர்னால இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். நான் இங்கே சும்மா ரஃபாக வெட்டினதுனால அப்படி இருக்குது. இது கரெக்டாக அப்படி கர்வாக வெட்டணும். சரிங்களா? பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு அப்படியே வச்சு இந்த ரேடியஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 10.5. நீங்கள் ஃபார்முலா படி பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணலாம். சப்போஸ் நான் ஃபார்முலா படி பண்ணலை, இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல் சர்க்கிள்னால் நம்ம 4ஆக மடிப்போம். இந்த இடத்துல 2ஆக முதல்ல மடிச்சுருங்க, அடுத்து 2ஆக மடிச்சிருங்க. இப்போ சாரியில் கட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஓப்பன் தான் இருக்கும். சரிங்களா? ஆஃபாக இருக்கும் மாதிரி இருக்கும். இதை வந்து 2ஆக மடிக்கிறீங்களா, திருப்பி ஒரு ஃபோல்டு கொடுத்துடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேயும் ஸ்கர்ட்டை வந்து இப்படி மறைஞ்சிருங்க. இது வந்து ஃபுல் சர்க்கிள் தெரியுதுங்களா? இது நான் வந்து கிராஸாக வெட்டியிருக்கேன். நீங்கள் நல்ல கர்வ் கொடுத்து கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அது அந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஃபுல் சர்க்கிள். சரிங்களா? கிளாத்தில் வந்து இங்கே நம்ம ஓப்பனாக தான் இருக்கும். பேக்குக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று. இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை வந்து இதில் வச்சு தான் நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். ஃபுல் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப அதிகமாக ஃப்ளேர் இருக்கும். இதே ஹாஃப் சர்க்கிள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஃப்ளேர். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? இங்கெல்லாம் நம்ம இங்கே கிளாத் இருக்குது, இங்கேயும் கிளாத் இருக்குது. அப்போ நமக்கு ஃப்ளேர் அதிகமாக இருக்கும் ஃபுல் சர்க்கிள் பண்ணும்போது. ஹாஃப் சர்க்கிள் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ளேர், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபார்முலா இல்லாமல் இதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வேணுங்கிறவங்கள இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்து வீடியோ கரெக்டாக தெரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த ஹாஃப் சர்க்கிள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஹாஃப் சர்க்கிள், பேனல் கட்டு, ஆலியா கட்டு இந்த மாதிரிலாம் நான் எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோவாக எடுத்து போடுறேன். கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் கிளாஸாக கண்டக்ட் பண்ணலை, எனக்குமே நான் ஸ்டிச் பண்ணல. அதனால் ஒரு ஃபார்முலாவாக ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.